ஏமா அழற? எங்க அம்மா இந்த கண்மலர இந்த கோவில் வாசல்ல வச்சுட்டு வர சொன்னாங்க. நான் இந்த ஊருக்கு புதுசுன்னு எல்லாரும் என்ன விற்க விடாம விரட்டிட்டாங்க. இது விற்காம போனா ராத்திரி எங்க வீட்டுல எல்லாரும் பட்னி தான். ஐயோ, உன் பேர் என்ன? மீனாட்சி. எல்லாரும் என்ன மீனான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு பிடிச்ச பேரு. கவலைப்படாத, இந்த கண்மலர் எல்லாம் நான் வித்து கொண்டு வரேன். இங்க எது? வாங்க கண்மலர் வாங்கிக்கோங்க. கண்மலர் வாங்கிட்டு போங்க தாயி. கண்ணாத்தா உண்டியில கண்மலர் போட்டா அவ கண்ணு திறக்கும், உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். கண்மலர் வாங்கிக்கங்கயா. ஏமா 10 வருஷமா நாங்க எங்க வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கோம். புதுசா நீ தள்ளிக்கிட்டு வந்தா எங்க பொழப்பு என்ன ஆறுது? மரியாதையா போயிடுமா. கண்மலர் நான் வைக்க கூடாதா? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. ஐயா, கண்மலர் வாங்கிக்கங்க. கண்ணபுரத்தாளுக்கு கண்மலர் காணிக்கைன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மனுக்கு காணிக்கையா? தங்கத்தையும் வைரத்தையும் போட்டுத்தான் எனக்கு பழக்கம். இந்த தகரத்தை போட்டா என்னுடைய கௌரவம் என்ன வருது? காணிக்கையில கௌரவம் பார்க்க கூடாதியா. கல்ல நட்டு வச்சாலும் காமாட்சி தான், புல்ல நட்டு வச்சாலும் பிள்ளையார் தான். இந்த தகரம் தாயோட கண்ணுக்கு சமம். இது கண்ணா? இது தகரம் இல்ல, ஆத்தாவோட கண்ணுன்னு சொன்னனே பாத்தியா? ஆத்தாவுக்கு உடம்பெல்லாம் கண்ணு, இங்க தரையெல்லாம் கண்ணு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. காணிக்கைன்னு சொல்லிட்டாலே இந்த சாதாரண தகரத்து கூட சக்தி வரும்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டமா. கண்ணபுரத்தா அவ கண்ணை திறந்து என் கண்ணையும் திறந்துட்டா. காளியம்மன் கண்மலர காலால எட்டி உதைச்சிட்டேன். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா உன் கால விழற தாயி, உன் கால விழற. அவ தண்டிக்கிறவளா இருந்தா உன் கண்ணை பறிச்சிருப்பா. ஆனா அவ மன்னிக்கிறவ. அதான் மண்ணெல்லாம் கண்ணா திறந்திருக்கா. அக்கா, இந்தா கண்மலர் வித்த காசு. அதுக்குள்ள வித்துட்டீங்களா? நான் எங்க வித்தேன்? கண்ணபுரத்தா கண்மலரை காசாக்கி கொடுத்துட்டா. ஒரு பணக்காரரு அத்தனை கண்மலருக்கும் மொத்தமா பணம் கொடுத்துட்டாரு. பணத்தை ஜாக்கிரதையா எடுத்துட்டு வீட்டுக்கு போமா. நீங்களே எங்க வீட்டுக்கு வாங்க. இல்லம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் அவசரமா அம்மனூருக்கு போயிட்டு இருக்கேன். அம்மனூருக்கா? ஐயா வேணாம், அங்க போகாதீங்க. ஏமா? அந்த ஊர்ல சாமியே பூதமாயிடுச்சு. அம்மனே ஆளை கொள்ளுற ராட்சசி ஆயிட்டா. அதனாலதான் அந்த ஊரை விட்டுட்டு நாங்க இந்த ஊருக்கு வந்துட்டோம். ஆத்து நீர் உப்பு கரிக்காது, அம்மன் சக்தி அசுர சக்தி ஆகாது. அம்மனூர்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். முத்துமாரி அம்மன் கோவில் கதவு மாதிரியே அந்த உண்மையும் மூடு மந்திரமாவே இருக்கு. முதல் பூசைக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா பம்பை எடுத்து வாசினே. வாசிக்கிறேன். என்னப்பாச்சு உனக்கு? இந்த நட்ட நடு ராத்திரியில பித்து பிடிச்ச மாதிரி பம்பைய வாசிச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி சாமிட்டி வந்து என்ன பம்ப வாசி சொன்னா.
எப்படி சொல்லுவா? சாமுண்டி தான் செத்து போயிட்டாளப்பா. ஆமா, என் தங்கச்சி சாமுண்டி செத்து போயிட்டாள்ல. ஆமா, செத்து போயிட்டா. பாவம் சடையாண்டி சாமுண்டியை தான் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு பாசம் வச்சிருந்தான். ஆமாப்பா, அவ செத்து போனதுல இருந்து பாவம் சடையாண்டி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். சரி சரி வாங்கப்பா எல்லாம் போலாம். சாமுண்டி மட்டும் இருந்தா இந்த முத்துமாரியம்மன் கோயில் கதவு மூடியா இருக்கும். ஆமா, என் தங்கச்சி சாமுண்டி உயிரோட இருந்தா இந்த கோயில் இப்படியா மூடி இருந்திருக்கோம்? ஏன்னா திருவிழா தானே. பூசாரி அக்கா, பூசாரி அக்கா, இன்னைக்கு எங்க வீட்டு முறை உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இத ஏமா நீ சுமந்துகிட்டு வர? பெரியவங்க கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கலாம்ல. அது இல்லக்கா, உனக்கு வயிறார சோறு போடுறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எங்க ஆத்தா சொல்லிச்சு, அதான் கொண்டு வந்தேன். ஊருக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறது மட்டும்தான் என் வேலை. அப்படி யாருக்காவது நல்லது நடந்தா அது அந்த முத்துமாரியம்மனோட லீலை. அண்ணே, இந்தானே உன் பங்கு. சாமுண்டி, நீ கோயில் பூசாரி, உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து சாப்பாடு தரணும்னு பஞ்சாயத்து கட்டல. இந்த சாப்பாடை நீ தான் சாப்பிடணும். இதுல எனக்கு பங்கு கொடுக்குற? அண்ணே, அந்த ஆத்தாவுக்கு படையல் வைக்கிறதையும் இந்த அண்ணனுக்கு பங்கு வைக்கிறதையும் நான் என் ஜென்ம கடமையா நினைக்கிறேன். அண்ணே, நீ இதை சாப்பிடல அப்புறம் நான் இன்னைக்கு பூரா விரதம் தான். ஆனா உன் பேச்சுக்கு சொன்னா உடனே கோச்சுக்கிறீங்க. குணத்திலும் சரி கோவத்திலும் சரி நீ அந்த ஆத்தா ஒண்ணுதான். இந்த அனாதைய சொந்த அண்ணனா நினைச்சு இவ்வளவு பாசம் வச்சிருக்காளே, அத்தா என் தங்கச்சி என்னைக்கு நல்லா இருக்கணும். கர்ப்பத்துல சுமந்த தாயை நான் பார்த்ததில்ல. ஆனா கர்ப்ப கிரகத்துல இருக்கிற நீ பெத்த தாய் மாதிரி என் மேல பாசம் காட்டுறியே, ரொம்ப கொடுத்து வச்சவ. அம்மாடி, அந்த பூசைக்கு வச்ச வெத்தலை வகை விடுமா, போட்டுக்கிறேன். சாமுண்டி, ஆத்த மொத்த பாரு. ஏமா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஆத்த முகம் சேர்ந்திருக்கு. முத்துமாரி அம்மன் முகம் சிவக்குதுன்னா ஊர்ல எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். பவானி, என்னங்க? நான் மில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு புடவை சாத்துறோம்னு வேண்டிக்கிட்டோம் இல்லையா? மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். ஏங்க, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேணா மில்லுக்கு போங்களேன். ரத்னா எங்க? ரத்னா கூப்பிட்டு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோயில் போயிட்டு வரோம். யாரு? ரத்னாவா? நல்லா இருக்கு. அவ எந்த காலத்துல கோயிலுக்கு வந்திருக்கா? திருவிழா அன்னைக்கே தியேட்டருக்கு போய் உட்கார்றவ. மம்மி, டாடி கிட்ட என்ன பத்தி என்ன பத்தி வைக்கிற? வத்தி வைக்கலம்மா, உன் பக்திய மெச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ, லைஃபுக்கு படிப்பு வேணும், பணம் வேணும், செக்ஸ் வேணும், அப்புறம் பக்தி எதுக்கு? இந்த புடவை யாருக்கு? வாவ், லவ்லி, எனக்கு பிடிச்ச கலர். பார்டர் கூட நல்லா இருக்கு. இந்த புடவை நான் எடுத்துக்கிறேன். ஏய், என்ன விளையாடுறியா? இது அம்மனுக்குன்னு வாங்கின புடவை. அதனால என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிறேன். அப்படிலாம் திமிரா பேசாதடி. இந்த புடவை கடையில இருக்கிற வரைக்கும் காசு குடுக்கறவனுக்கு சொந்தம். எப்ப இந்த புடவை அம்மனுக்கு சாத்துறோம்னு வேண்டிக்கிட்டோமா அந்த அம்மனுக்கு தான் சொந்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த புடவை வேணும். கொடுக்க முடியுமா முடியாதா? பவானி, என் பொண்ணு ஆசைப்பட்டா அதுக்கு அப்பீலே கிடையாது. இந்த புடவை ரத்னாவே கட்டிக்கிட்டோம். அப்ப அம்மனுக்கு? அம்மனுக்கு இதை விட காஸ்ட்லியா புடவை எடுத்து கொடுத்துட்டா அம்மன் கட்டுக்க மாட்டா. அம்மன் இஸ் ஆல்சோ லேடியா. தப்புங்க. இப்படி ஒரு குணம் உங்க பொண்ணுக்கு இருக்கிறதும் தப்பு. அதுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, அதுவும் தப்பு. தப்புக்கு பரிகாரமா கோவிலுக்கு உப்பு வாங்கி போடு.
அதான் எல்லா தப்புக்கும் ஒரு பரிகாரம் வச்சிருக்கீங்களே, அம்மனை ஏமாத்திடலாமே. என்னம்மா திக் ஃபாரஸ்ட்ல தீப்பந்தத்தோட உலாத்திட்டு இருக்கிற? யார் நீ? அத கேட்க நீங்க யாரு? இந்த ஃபாரஸ்டுக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசர். புதுசா? அதான் புதுசா கேள்வி கேக்குறீங்க. ஊர்ல இருக்கிற முத்துமாரியம்மன் கோவில் நேர்பார்வையில காட்டுல ஒரு புத்து கோயில் இருக்கு. கோயில்ல இருந்து சக்தி தீபத்தை கொண்டு வந்து புத்துக்கிட்ட ஏத்தது சம்பிரதாயம். சம்பிரதாயம் எல்லாம் இருக்கட்டுமா, சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஃபாரஸ்ட் ஏரியால தீப்பந்தத்தோட வர்றது தப்பு. தப்பி தவறி ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இது வரைக்கும் ஆனதில்ல, இனிமேலும் ஆகாது. இந்த காட்டுக்கு உண்மையான காவக்காரி அந்த புத்துமாரியம்மன் தான். அவ எந்த ஆபத்தும் வரவிட மாட்டா. ஆஹா, நீ விட்டா புத்துமாரியம்மனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம், கிராஜுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்ட்லாம் வாங்கி தருவ போல இருக்க. உங்களுக்கு புத்துமாரியம்மன் சக்தி தெரியாது. புதுசா உத்தியோகத்துக்கு வந்திருக்கீங்க. காட்டுக்குள்ள போகும்போது புத்துமண்ணை எடுத்து நெத்தியில வச்சுட்டு போங்க, எந்த ஆபத்தும் வராது. அப்படி போடு. நீ விட்டா காக்கி ட்ரெஸ் காவி ட்ரெஸ் ஆக்கிட்டு போல இருக்க. அம்மா, உன் பேர் என்ன? பேர் இருக்கு, ஆனா யார் கூப்பிடுறாங்க? முத்துமாரியம்மன் கோயில் பூசாரினா தான் யாருக்குமே தெரியும். பூசாரிங்களா மீசியோட பார்த்தா பழக்கம். கொஞ்சம் ஆசையா பாக்குற மாதிரியான பூசாரி இப்பதான் பாக்குறேன். ஜாகிரதையா போம்மா. பாய். ஆளை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காரு, ஆனா பாவம் இவர் உயிருக்கு ஏதோ ஆபத்து வரும்னு என் உள் மனசுக்கு தோணுது. முத்துமாரியம்மா, நீதான் இவரை காப்பாத்தணும். வீட்டுக்கு முன்னால மாட்டுறதுக்கு திருஷ்டி படம் வரைஞ்சுகிட்டு இருக்கீங்களா? ஏய், பிரஷ் வைரம் இல்ல நீ, அதுக்குள்ள லொல்லா? ஓவிய போட்டிக்கு அனுப்புறதுக்காக வரைஞ்சிட்டு இருக்கேன். ஓவிய போட்டிக்கா? நீங்க நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. பூசாரி அக்கா, ஆலமரத்துக்கிட்ட அம்மன் படம் போடுறாங்களே, அதுக்கு பேர் தான் ஓவியம். அவங்க கிட்ட போய் படம் போட கத்துக்கங்க. வரட்டா? என்ன விட அவ போடுற படம் நல்லா இருக்கா? நான் விட்டுடுவேனா? அந்த அம்மன் கோலத்தை ஒலங்கோலமாக்கிறேன். மம்மி, பராசக்தி, உன்னை தேடி கோயில் போயிருந்தேன். நீ இங்கேயா இருக்க? நான் பம்பக்காரன், நீ வம்புக்காரன். என்ன எதுக்கு நீ தேடணும்? பண்ணையார் பொண்ணுக்கு திடீர்னு அம்மா போட்டிருக்கு. நீ வந்து பம்பை வாச்சு பாடினா இறங்காத அம்மையும் இறங்குன்னு ஊருக்கே தெரியுமே. அதனால அம்மா உன்னை வர சொன்னாங்க. அம்மா போடுறது ஆத்தா வந்து உடம்புல இறங்குதுன்னு அர்த்தம். பாசத்துக்கு வந்த முத்தா இருந்தா பாடி இறக்கிடலாம்.
இது பாவத்துல இருந்து முத்தாச்சே, பம்பைக்கெல்லாம் இறங்காதுப்பா. அப்படிலாம் சொல்லாத. எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கி தரேன், உடனே வா. அதுக்கு வேற ஆளை பாரு. நீ பேசுனதையெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தப்புண்ணே. எதிரியா இருந்தாலும் நோயாளிக்கு மருந்து கொடுக்கிறவர் தான் வைத்தியர். அண்ணே, பாவம் அந்த பொண்ணு நிரபாரமா அம்மா போட்டு நில குறைஞ்சு போயிருக்கா. போய் காப்பாத்துனே. அட சும்மாருமா, அவ நீ போட்ட கோலத்து மேல கார ஏத்தனா, ஆத்தா கோவம் வந்து அவன் முகத்துல புள்ளி வச்சு கோலம் போட்டா. தண்டனை அனுபவிக்கட்டும். அண்ணே, ஆத்தா கோவக்காரி. நீதான் ஆத்தாவை சமாதானப்படுத்தி அம்மையை இறக்கணும். போய் பாடுனே. சரி, நீ சொல்றதுக்காக போற.